ஹாய் வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோவை ஸ்பான்சர் பண்ணுறவங்க பைமோட்டோங்கிற ஆப்பு. இந்த ஆப்பை கூகுள் ப்ளேலையும் ஆப் ஸ்டோர்லேயும் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இந்த ஆப்பில் கிராசரிஸ் மற்றும் அதர் ப்ராடக்ட்ஸ் இருக்குது. நீங்கள் போய் நல்லா பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். எப்பயும் நம்ம வாங்குகிற கடையில் வாங்குகிற பொருள் மாதிரியே நல்லாவும் இருக்குது. இதில் எஸ்பிஓ மெம்பர்ஸ்க்காகவும் நம்ம ரெஃபர் பண்ணுற மெம்பர்ஸ்க்காகவும் நிறைய ஆஃபர்ஸ் கொடுத்துட்ருக்காங்க. 20 to 50% வரைக்கும் நம்மளுக்கு ஆஃபர் கிடைக்கும். ரிவார்ட் பாயிண்ட்ஸ் இருக்குது, கேஷ்பேக் இருக்குது, இந்த மாதிரி நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. இதில் நீங்களும் யூஸ் பண்ணி பாருங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ரெஃபர் பண்ணுங்கள். என்னோடய சேனலில் சப்போர்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோ போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். கதை புதுசாக அனிமேட்டடில் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லி கமெண்ட்டில் போடுங்க. இது என்னை இன்னும் இம்ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். வாங்க கதைக்குள்ளே போகலாம். தானம் அளிப்பது சிறந்தது. மைசூரை ஒரு மன்னன் ஆண்டு வந்தான். அவன் நீதியும் நேர்மையும் கொண்டவன், அன்பும் அருளும் நிறைந்தவன். அவன் ஒரு சமயம் காட்டுக்கு வேட்டையாடச் சென்றான். வழியில் வயதான ஒருவர் விறகுகளை சேகரித்து கொண்டிருப்பதை பார்த்தார். மன்னன் விறகு வெட்டியை பார்த்ததும் தள்ளாத வயதில் இவர் இப்படி கஷ்டப்படுகிறார் என்று வருந்தினார். பிறகு விறகு வெட்டியை பார்த்து, ஐயா, உங்களுக்கு பிள்ளைகள் இல்லையா? இந்த வயதிலும் இப்படி பாடுபடுகிறீர்களே என்று கேட்டான். அதற்கு விறகு வெட்டி அரசனை பார்த்து, அரசே, எனக்கு பிள்ளைகள் இருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் இப்போது என்னுடன் இல்லை. அவர்கள் தங்களுடைய மனைவிமார்களின் பேச்சை கேட்டு தனி குடித்தனம் போய்விட்டார்கள். இப்பொழுது வீட்டில் நானும் என் மனைவியும் மட்டும்தான் இருக்கிறோம். அதனால் இப்படி பாடுபடும்படி ஆகிவிட்டது என்றான். இதை கேட்டதும் அரசன் அந்த விறகு வெட்டியின் துன்பத்தை போக்குவதற்கு தன் நாட்டில் உள்ள சந்தனக்காட்டின் ஒரு பகுதியை அவனுக்கு தானமாக வழங்கினான். இதனால் விறகு வெட்டி பெரும் மகிழ்ச்சி அடைந்தான். விறகு வெட்டிக்கு தன்னுடைய சந்தனக்காட்டை நன்கொடையாக தந்ததில் அரசனுக்கு மிக்க மகிழ்ச்சி. ஏனெனில் கிழவனான அவன் சந்தன மரங்களை வெட்டி விற்பான். ஒவ்வொரு மரம் 1,00,000 விலை பெறும். அதை கொண்டு வீடு, நிலம் என்று வசதியெல்லாம் பெற்று சுகமாக இருப்பான் என்று எண்ணினான் அரசன். அரசன் நினைத்தபடியே விறகு வெட்டியும் நடந்து கொண்டான். ஆண்டுகள் பல கடந்தன. அரசன் வழக்கம்போல் வேட்டைக்கு செல்கையில் எதிரே பெரிய செல்வர் ஒருவரை கண்டான். மக்கள் அனைவரும் அவருக்கு மரியாதை அளித்தனர். அரசன் அந்த பெரியவரை தன் அரண்மனைக்கு அழைத்து வருமாறு காவலர்களை அனுப்பினான். அந்த பெரியவரும் அரசர் ஆணைக்கு கட்டுப்பட்டு பெரிதும் மகிழ்ந்து மன்னர் முன் வந்து நின்றார். அரசன் அந்த பெரியவரை பார்த்து, ஐயா பெரியவரே, நீங்கள் யார்? உங்களுக்கு இந்த நாட்டு மக்கள் பெரிதும் மரியாதை கொடுக்கிறார்களே, என்ன காரணம் என்று கேட்டார். உடனே அந்த பெரியவர் மன்னரை பார்த்து, அரசே, என்னை தெரியவில்லையா? பல ஆண்டுகளுக்கு முன் உங்களிடம் அறிமுகமான விறகு வெட்டி நான் ஏழ்மையில் வாடுவதைக் கண்டு சந்தன காட்டை எனக்கு தானமாக வழங்கினீர்கள். நான் அந்த மரங்களை வெட்டி நல்ல விலைக்கு விற்று பெரும் பணக்காரனாக ஆனேன் என்றார். அரசருக்கு பெரும் மகிழ்ச்சி. பிறகு அவர் அந்த பெரியவரை பார்த்து, மக்கள் உங்களை பெரிதும் மதிப்பதற்கு காரணம் என்ன என்று கேட்டார். அரசே, எனக்கு கிடைத்த பெரும் பணத்தில் நான் பல ஏழை எளியவர்கள் பயன்பெற பள்ளிக்கூடம், மருத்துவமனை கட்டி உள்ளேன். சிலர் சொந்த தொழில் தொடங்க பணம் கொடுத்து உதவியுள்ளேன். அதனால்தான் மக்கள் என்மேல் பேரன்பு செலுத்துகிறார்கள் என்றார். மன்னர் தான் செய்த தானம் எவ்வளவு சிறந்த பலன்களை தந்திருக்கிறது என்று நினைத்து சந்தோஷப்பட்டார். அந்த பெரியவரையும் பாராட்டினார். இதிலிருந்து தானம் செய்வது சிறந்தது என்றும், நாம் ஒருவருக்கு தானம் அளிப்பதால் அதனால் பலரும் பயனடைகிறார்கள் என்பதும் இந்த கதையின் நீதியே. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.